வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைங்கிறதே நிலை மாறிய நினைவுகளின் தொகுப்பு. ஒரு மனிதன் பிறக்கிறப்பவே அவனுக்கு ஜீனில் நிறைய விஷயங்கள் பதியப்பட்டிருக்கு. அதை அவன் கொண்டு வந்ததே இல்லை. அவன் பெற்றோர்கள், அவனுடைய சுற்றுப்புறம், சூழ்நிலை இவங்களால வந்தது தான். இவங்களால உள்ள அந்த நினைவுகளுடைய தொகுப்பில் தான் அவன் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் வாழ்க்கைங்கிறது அவனோடது இல்லை. எப்போதும் இந்த மனித வாழ்க்கைங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு இடையில் போட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்றும் தனக்குள்ளே ஏற்படுற உணர்வுகள், இன்னொன்று வெளியிலேருந்து உணர்வுகள், வரக்கூடிய உணர்வுகள். இந்த ரெண்டு உணர்வுகளிடையுமே அவன் எப்போதுமே தடுமாறிக்கிட்டு இருக்கான். அவன் சுயமாக சிந்திக்கிறான்னு கிடையாது. எல்லாமே வெளி உணர்வுகள் தான். முதல்ல தாய் பாசத்துலேயோ அல்லது பெற்றோர் பாசத்துலேயோ, அடுத்து காதல், நட்பு அப்படிங்கிற பாசத்துலேயோ அந்த உணர்வுகள் அவன் தவிக்கிறான். அந்த உணர்வுகள் சில நேரங்கள் கை கூடுற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் அது கை கூடாமலுமே போயிடும். ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் எல்லா உணர்வுகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம பிறந்தப்போ நம்ம தன்மை ஒன்றும், 10 வயசில் தன்மை ஒன்றும், 20 வயசில் இன்னொரு தன்மை, 30 வயசில் இன்னொரு தன்மை. நம்ம வாழ்நாள் பூரா பார்த்திங்கன்னா நம்ம சாகிற வரைக்கும் ஒவ்வொரு டீக்கெட்லேயுமே நம்மளாக இல்லை, நம்மளே மாறிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளே இப்படி மாறிக்கிட்டு இருக்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஏன் தான் எனக்கு இப்படி வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிம்போம். ஆனால் நம்மளே இங்கே நம்ம இல்லை, நம்மளே மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு விந்துவாக இருந்த நம்ம சின்ன குழந்தையாகி அதாகி எவ்வளோ மாறி கடைசியில் பிணமாகி கடைசியில் எல்லாமே போய் ஃபோட்டோவில் இருந்து அங்கேயும் காணாமல் போயிடுறோம். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உணர்வுகள், சின்ன சின்ன நினைவுகளுடைய தொகுப்புகள் அது ஒரு மனிதனை எந்த அளவு காட்டி படைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு 8 விதமான உணர்வு மையங்கள் இருக்குது உடம்புல. அதாவது 8 லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆசாரலிங்கம், குருலிங்கம், சிவலிங்கம், சங்கமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 8 லிங்கம் சொல்லுவாங்க. 8 லிங்கம்னா அது உணர்வுடைய மையங்கள். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்புக்குள்ளே இருக்குது, 8 அடுக்காக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா முதல் மையம் மூலாதாரம்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை சக்கரம்னு சொல்லுவாங்க, ஆதாரம்னு சொல்லுவாங்க. சக்கரம்னா 7, ஆதாரம்னா 6, உணர்வுன்னா 8. இதுதான் படிநிலைகள். ஆனால் இந்த 8மே நம்ம உடம்புக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஆதாரம், சக்கரம், உணர்வுகள் எல்லாமே உள்ளே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல் உணர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா பொருள் உணர்வு. அதாவது நம்ம இருப்பிடம், நம்ம சொந்த பந்தம் அப்படி நினச்சி உணர்கிற ஒரு உணர்வு உடம்புக்குள்ளே மூலாதாரங்கிற ஒரு இடத்துல அது பூரா தேங்கி நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள் அதாவது நம்ம சொல்கிறோம்ல, அதாவது காதல், அன்பு, பாசம், பரவசம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உறவோடு சேர்ந்தது. அதாவது நம்ம சொந்த உணர்வு, நமக்கு நமக்கு இசைவு தரக்கூடிய உறவுகள். இந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2வது சக்கரங்கிற இடத்துல, சுவாதினங்கிற இடத்துல எல்லாமே ஸ்டோர் ஆகி போயிருக்கும். அந்த உறவுகளுடைய மையம். அடுத்து பார்த்தோன்னா 3வது, மனித வாழ்க்கையில் எல்லாருக்குமே வச்சுக்கிட்டே பிறக்கிறது இல்லை. சில பேர் பிறக்கிறதே இதாக பிறப்பாங்க. அப்போ அவங்க அப்புறம் பணத்தை தேடி அலைவாங்க. இந்த பணத்தை தேடி அலைஞ்சோ, பணம் தேடி ஜெயிச்சு நிற்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள உணர்வுகள் எங்கே இருக்கும்னா இந்த 3வது இடம் மணிபூர சக்கரத்தில் இருக்கும். அடுத்து 4வது சென்டிமெண்டல். நான் இவன் தான், அப்படின்னா டிஎஸ்பி, நான் எஸ்பி, நான் டாக்டர், இன்ஜினியர் சொல்லக்கூடிய ஒரு சென்டிமெண்டல், தன்னுடைய கௌரவம் அதை சொல்லக்கூடிய ஒரு இடம் 4வது இடம். அது அநாகதம்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு மையமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது உணர்வு மையம். தனக்கு எல்லாமே தெரியும், நல்லா தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது 5வது இடத்துல விசுத்தி சக்கரத்தில் இருக்கும். 6வது இடம் கூட சுழிமுனின்னு நம்ம உடம்புல இருக்குது. அதை நம்ம நெத்தி போட்டில் அது என்ன பண்ணணும்னா இந்த 5 விதமான உணர்வுகளுமே பகுத்தறிவுடைய தன்மையும், இந்த 5ஐயும் தானே ஏற்றுக்கிறக்கூடிய தன்மையும், தானே தீர்க்கக்கூடிய தன்மையும் உள்ள ஒரு உணர்வு மையம் 6வது மையமாக இருக்குது. 7வது உணர்வு மையம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்பான்ட்டு வாங்கிட்டு வந்த கடனான அந்த உணர்வுகள். அடுத்து 8வது உணர்வு தான் தன்னுணர்வு. யாரும் அந்த 8வது உணர்வை போய் எட்டி பிடிக்கிறதும் இல்லை, அது 8வது உணர்வாகவே நமக்குள்ளே இருக்குது. அந்த உணர்வை பற்றி புரியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ அதாவது நமக்கே சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம அதுலேருந்து வருத்தப்படுறோம். அதாவது நம்ம கம்பேர் பண்ணுறோம், மற்றவங்கள வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன் அவனுக்கு இப்படி நடக்குது, நமக்கு இப்படி நடக்குது? ஒவ்வொருத்தருக்குமே நடக்குது. யார் எதை தேடுறோமோ அது அவங்களுக்கு வரும். வேண்டான்னா விட்டுலாம். ஒரு குணம் பிடிக்கலையா அதை விட்டு ஒதுங்கணும். நம்ம அதை ஒதுங்கிறதும் இல்லை, அந்த குணத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு
இவங்க தான் நம்மளை விரும்பணும், இவங்க தான் நம்மளை நேசிக்கணும், இவங்க தான் எல்லாம் செய்யணும், இவங்களுக்காக நம்ம செய்யணும், இப்படியெல்லாம் வாழ்கிறோம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருந்தால் தானே அது சரியாக வரும். ஆப்போசிட்டில் இல்லை அப்படின்னு இங்கே தோல்வி தான் வரும். ஒரு நட்பை வந்து நம்ம வந்து சரி நம்ம நண்பர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு பணம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், அதனால் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ நம்மளை குறை சொல்லியோ அல்லது அவரை குறை சொல்லியோ இங்கே பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்மளாகவே இருக்கிறது இல்லை, தன்னுணர்வு இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 விதமான உணர்வுகள் சொன்னோமே கீழே, மூலாதாரம், சுவாதிட்டனம், இதெல்லாம் நம்ம சொன்னோம். இந்த 5 விதமான உணர்வும் நம்மளை சுற்றி பஞ்சபூதங்கள் மாதிரி நமக்குள்ளேயே பிரியாமல் நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கு. முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்குடைய உண்மையான உணர்வு என்ன, அதுக்கு என்ன வேணும், அது யாராவது நம்ம தேடுறோமா? கண்டிப்பாக யாருமே அதை பற்றி தேடுறதே இல்லை. ஏன்னா அந்த சுழுமணிக்கு மேலே 8வது நிலையில் இருக்குது அந்த உணர்வு மையம். நிறைய பேர் சுழுமணி தியானம் பண்ணாலே போதும்னு நினைப்பாங்க. சுழுமணி தியானம் போதும், நம்ம உடல் வளத்தை கொடுக்கும், இம்யூனிட்டி பவர் கொடுக்கும், உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் காப்பாற்றும், 5 பஞ்சபூத அடுக்குகளையுமே கரெக்டாக வைக்கும், நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கும். எது அந்த சுழிமணுங்கிறது. ஆனால் எதையுமே சொல்லிக் கொடுக்காம நீ இதுதான்டா, உனக்கு இது மட்டும் போதும், இதுதான் நீ, இதுதான் உனக்கு உண்மை, இது எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே போலி டூப்ளிகேட்டுன்னு ஒன்று சொல்லும். ஆனால் அது சொல்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். சிலருக்கு சில நேரங்கள் அது எந்திரிக்கும், இதெல்லாம் சும்மா தான், இதெல்லாம் டூப்ளிகேட் தான் எந்திரிக்கும். ஆனால் எந்திரிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். இது எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், இந்த உலகத்தில் அது வந்து அவங்க வந்து எனக்காண்டி என்னென்னமோ செய்ய காத்திருக்கிறாங்க, நீ தான் என்னை போட்டு குழப்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி ஒரு இடத்துல போய் ஏமாந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் தான் ஏமாற்றப்படுறேன், நான் தான் எல்லாமே, எனக்கு இப்படியெல்லாம் இல்லை, நான் எல்லாரையுமே நேசிக்கிறேன். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம்னா நேசிச்சுட்டு போவோம். அவங்கள்ட்ட ஏன் எதிர்பார்க்குறோம்? அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறது ஆப்போசிட்டு தான் எதிர்பார்க்காம விட்டாலே, அல்லது நம்ம அந்த பொருள் மேலே கொஞ்சம் ஆசை இல்லாமல் இருந்தாலோ, இல்லை பணம் மேலே, உறவுகள் மேலே, சென்டிமெண்டல் மேலே ஆசை இல்லாமல் இருந்தாலே அந்த இடத்த நம்ம கடந்துடலாம். ஆனால் அப்படி கடக்கிறதுக்கு என்ன இல்லை, யாரும் ரெடியாக இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இந்த பிரபஞ்சத்தை குறை சொல்லுவாங்க, இல்லை பக்கத்தில் உள்ளவங்களை குறை சொல்லுவாங்க, இல்லை இந்த ஊரை குறை சொல்லுவாங்க, இல்லைன்னா தன்னுடைய பிறப்பையே குறை சொல்லிட்டு வருவாங்க. அதனால் அவங்க ஏதாவது மாறப்போதா? எதுவுமே மாறாது, கூட கொஞ்சம் தான் வேதனை. அதுலேயும் சிலர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, தனக்கு ஒன்று நடந்து முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த ஜகமே இருக்கக்கூடாது, இல்லை இந்த ஜகத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வேறு சில பேருக்கு வந்துடுது. அதாவது அது பாருங்களேன், ஒரு அறியாமையுடைய உணர்வு எந்த அளவுக்கு மேலோங்கி நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படியே நடக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை நிதானமாக சிந்திங்க. இது நமக்கு மட்டும் நடக்குதா, எல்லாத்துக்கும் நடக்குதா, இல்லை நம்மளோட மற்றவங்களும் இன்னும் நிறைய கஷ்டப்படுறாங்களா, இல்லை உண்மையிலே அவங்க சுகமாக இருக்கிறாங்களா, சுகமாக இருக்கிற மாதிரி ஆக்டிவ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து தனக்காக வேண்டி இல்லாமல் பிறருக்காண்டி உழைக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம இதெல்லாம் யோசிக்காமல் சுயநலத்தாலையும் தன்னுணர்வுனாலையுமே நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா என்றைக்குமே அந்த முடிவு சரிப்படாது. அதனால் இந்த வார்த்தையை விடுங்க. ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற வார்த்தை வேண்டாம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.